முனையத்தை திறந்து வைக்க வருகை தரும் தமிழக முதலமைச்சரை வருக வருக என அன்புடன் வரவேற்கும் பெரம்பலூர் எம்பி அருண் நேரு. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். Oscar is always on right track. That is why fast track taxi அப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நான் உண்மையை சொன்னா அவர் பயங்கரமா கோவப்பட்டார். நீ எப்படி சினிமா எப்படி எடுத்திருக்கீங்க, எவ்வளவு சாதாரணமா எடுத்துக்கிறார், அப்படி டேக் இட் ஈஸியா சொல்றேன். இந்த இடம் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, ரொம்ப ஈஸியா அவங்க வரல, அதான் நான் இப்படி எடுத்தேன்னு எப்படி நீ சொல்லுவேன்னு அப்பதான் எனக்கு அதோட சீரியஸ்னஸே புரிஞ்சுது. நாளைக்கு முடிச்சோன்னே நிறைய ஆபரேஷன் இருந்துச்சு. ப்ரூஸ்லிக்கு அப்புறம் தான் இல்லை. அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, முனிஷ்காந்த் ஒன்று சொல்லுவார், நீங்கள் சினிமாவை எவ்வளோ லவ் பண்ணீங்களோ என்னைக்கு இருந்தாலும் சினிமா உங்களை கைவிடாது. அதுக்கப்புறம் லைட்டில் வந்ததுக்கப்புறம் தெரியுது ஃபுல்லாக பெயிண்ட்டு சுண்ணாம்பாக இருந்தது. என்னண்ணே அப்படின்னு, நீ சினிமாக்கெல்லாம் ஒன்று போனான்னு இப்போ பொண்ணு பார்த்துருக்காங்க. பொண்ணு பார்த்து பொண்ணு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. பொண்ணு வீட்டில் வந்து திரும்ப மாப்பிள்ளை வீட்டுக்கு வராங்க. அதுக்காக நான் பெயிண்ட் அடிச்சிருந்தேன் வீட்டில். அப்போ நீங்கள் டப்பிங்னு ஃபோன் பண்ணிங்க. நான் குளிச்சு கிளம்பி வந்தேன்னா நான் ஊருக்கு போகிறேன்னு தெரிஞ்சிடும். அப்போனா ஒரு பையில ட்ரெஸ் எல்லாம் போட்டு தூக்கி போட்டுட்டு கொல்லப்பக்கமாக தூக்கி போட்டுட்டு டீ குடிச்சிட்டு வரேன்ட்டு வெளியே வந்தேன். எனக்கு ஒன்றுமே புரியல. இன்னும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் டப்பிங்காக ஒரு மனுஷன் இவ்வளோ டெடிக்கேட்டடாக இருந்து இப்போ இந்த சினிமாவில் அவர் என்ன பண்ண போகிறாருன்னா, அதே டப்பிங்னா அவருக்கு முண்டாசப்பட்டின்னு ஒரு பெரிய வாய்ப்பு ஏற்படுது. எனக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஃபிலிம் எதுன்னா கிழக்குச்சி மயில். எங்கள் அம்மா கிழக்குச்சி மயிலேருந்து ஒரு பாட்டு ஓடுனா கூட கண்ணிலேருந்து தண்ணி வந்துடும். அது எனக்கு சர்ப்ரைஸாக இருக்குது. இத்தனை வருஷம் ஆச்சு, அவங்களுக்கு இன்னமும் அந்த படம் பார்க்குறப்ப பாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு படம் நம்மளால எடுக்க முடியுமா? இல்லை, ராஜ்குமார் ஹீரானி மேலே எனக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குது. ஒரு அன்பிலீவபிளான ஒரு விஷயத்த, நீங்கள் ஏற்றுக்கவே முடியாத விஷயத்த உங்களை ஏற்றுக்க வைப்பார்ல, அதுதான் சினிமாவில் நடக்கிற மேஜிக்னு நான் பார்க்குறேன். விலங்கு எனக்கு ஒரு பெரிய மேஜிக் தான். ஸோ எனக்கு தெரியும் அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, எவ்வளோ தப்பு இருக்குது, எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் அது எதுவுமே உங்களுக்கு தெரியாத அளவுக்கு நான் எனக்கு ஒரு மேஜிக் நடந்திருக்குன்னு நான் நினைப்பேன். ப்ரூஸ்லி ஃப்ளாப்பு. அந்த ப்ரொடியூசர் என்கிட்ட நான் தான் காசு போட்டேன், எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு, யார் என்ன சொன்னாலும் நான் கவலைப்படல, அடுத்த படம் நீ இந்த கம்பெனியில் போட்டேன்னு கேட்குறாரு. சென்டிமெண்ட் பார்த்தேன். நான் ஒரு ஆஃபீஸ்க்குள்ள தான் போனேன். நீ ஆஃபீஸ்க்கு வந்தால் கூட வரக்கூடாதுன்னு சொன்னார். ஏன்னே அப்படி இல்லை, நீ ஒரு ஃப்ளாப் டேரக்டரு, நீ நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறாங்களா? இதே எஸ்கேப் ஆர்டிஸ்டில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி படம் மாட்டதுக்கு வாய்ப்பு கேட்குறேன். ப்ரூஸ்லி டேரக்டர் அப்படின்னு ஒருத்தர் ஃபோனை கட் பண்ணுறாரு. யார் பேசுகிறேன்னு கூட எனக்கு தெரியல. இந்த முறை ஜெயிச்சாலும் தோத்தாலும் என்னோட தான் இருக்கணும். இது பெரிய கதை. இந்த கதை எப்படி எடுத்தால் ஒர்க் ஆகும். ஆஃப்டர் ஃப்ளாப்புக்கு அப்புறம் நம்ம எங்கேயுமே ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்னு பயங்கரமாக வேலை செய்கிறாங்க. அது அவங்க தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களா? எங்கள் டேரக்டர் சாப்பிட்டாரான்னு கேளுங்க, எங்கள் அம்மா கேட்பாங்க. என்னன்னா வேறு யாரும் கேட்க மாட்டாங்க, நம்ம கேட்கணும்னு கேட்குறாங்களா? எனக்கு என்ன சர்ப்ரைஸ்னால் ஆடியன்ஸ் தான் என்னை என்னெல்லாம் திட்டினாங்க, எவ்வளோ பேர் திட்டினாங்களோ அவங்க எல்லாருமே ஆஃப்டர் விலங்குக்கு அப்புறம் அந்த ட்வீட்டை கோட் பண்ணி சாரி சொல்லினா போட்டாங்க. எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு எப்படி நீங்கள் நினைப்பீங்கன்றது இருக்குல்ல, எப்படி நீ என்கிட்ட சிரிச்சுக்கிட்டே என்னை முட்டாளவே பார்க்குறேன்றது இருக்குல்ல, அது அந்த கிச்சானுக்கு ரிசீவ் ஆகும். அந்த மாதிரி நிறைய கிச்சான்கள் இருக்காங்க. நானும் அந்த கிச்சான். சார் வணக்கம். வணக்கம். பிரசாந்த் பாண்டியராஜ் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? எஸ், நல்லா இருக்கேன். ஸோ இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் மாமனுக்காக போயிட்டுருக்கோம். நிறைய விஷயங்கள் பேசணும். பர்சனலாக யார் இந்த பிரசாந்த் பாண்டியராஜ் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ அவருக்கு அந்த சினிமா மேலே இருந்த ஆசை, உங்களுடைய விலங்கு, மாமன், இதுக்கு முன்னாடி பண்ண ப்ரூஸ்லி இப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் பேசலான்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சினிமா மேலே ஒரு ஆசைன்றது இருக்கும்ல, சும்மா பார்க்குறது வேற, ரொம்ப ஆர்வமாக இல்லை இது இந்தந்த விஷயங்கள் இருக்குது, ஒரு சீனை இப்படி எடுத்திருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப உத்து பார்க்குற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எப்போலேருந்து உங்களுக்கு ஆரம்பிச்சு? நான் திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜில் படித்தேன். ஸோ அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது முதல்ல நாளைக்குநாள் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆர்வம் வந்தது. சீசன் 1லேருந்து நான் அதை பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறேன். ஸோ சீசன் 1 நாளைக்குநாள் பார்க்குறப்போ அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் எப்படி பண்ணுறாங்கிறது ஏன்னா நம்ம ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ்னால் நமக்கு அங்கேருந்து இங்கே இதெல்லாம் இருக்கிறப்போ ஷார்ட் ஃபிலிம்ன்றப்போ நம்மளால் எடுக்க முடியுமே. அப்போது ஆர்வமாக அதை கற்றுக்க ட்ரை பண்ணது. அப்போ காலேஜில் முதல்ல ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் வைக்கிறாங்க. அப்போ அதை பண்ணணுன்னு ட்ரை பண்ணோம். பட் அது காலேஜ் முடிக்கிற வரைக்குமே அது பண்ணல. அந்த காலேஜுக்காக காம்படிஷனுக்காக ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணேன் காலேஜுக்குள்ளாரையே. அது கரெக்டாக நாளே இயக்குனர் ஷோ ஃபஸ்ட்டு சீசன் நான் பார்க்க ஆரம்பித்து நான் 5th சீசன் வரைக்கும் வந்துடுச்சு. அப்போ தான் கரெக்டாக அந்த காம்படிஷனுக்கு எல்லாருமே ஷார்ட் ஃபிலிம்ஸ் அனுப்புங்க அப்படின்னாங்க. அதுக்காக அனுப்புனேன், அந்த காலேஜுக்காக பண்ண அந்த ஷார்ட் ஃபிலிம். அது செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ சீசன் 4ல் நான் நாளைக்குள்ள கண்டஸ்டண்ட்டாக செலக்ட் ஆனேன். அங்கேருந்து தான் சினிமா ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டது. ஏன்னா அது வரைக்குமே நமக்கு படம் எடுக்க அப்போயுமே நமக்கு தெரியாது, ஒன்றுமே தெரியாது.
அதான் என்ன ஷார்ட் நமக்கு இப்போ க்ளோஸ் இந்த லென்ஸ் போடு அந்த லென்ஸ் போடுன்னு சொல்கிறோம். அப்போ வந்து நான் என்ன சொன்னேன், எனக்கு என் ஃப்ரெண்ட் அவன் வந்து ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக ஃபோட்டோ பிடிக்க இன்ட்ரெஸ்ட்டில் அவன் வந்து ஒரு கேமரா வாங்கினான். ஒரு 550D Canon 550Dயில் வந்து அதில் வீடியோ வருமானு கேட்டேன். வரும்னா சரிவா நம்ம 2 பேர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுப்போம்னு சொல்லி காலேஜில் ஒரு பையன் இருந்தால் ஒரு பொண்ணு தான், அவங்கள கூப்பிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம்னு சொல்லி எடுக்க ஆரம்பித்தது தான். கேமரா எனக்கு கிட்டக்க வேணும், மூஞ்சி மட்டும் தெரியணும், இடுப்பு வரைக்கும் தெரியணும், அவங்க கால் வரைக்கும் தெரியணும், இப்படி தான் எனக்கு ஷார்ட் சொல்ல தெரியும். ஸோ அது வைடு க்ளோஸ் பட் அது கூட எனக்கு தெரியாது. அப்படி ஒரு கூட்டத்தனமாக ஒன்று எடுத்த ஷார்ட் ஃபிலிம் நாளைக்குனர் செலக்ட் ஆச்சு. அப்போது சிவனேஷன் ஒரு டைரக்டர், அந்த ஷோவோட டைரக்டர் என்னை கூப்பிட்டு இந்த ஷோ நடத்துறதுக்கான பர்பஸே உன்னைய மாதிரி எங்கேயோ ஊரில் இருக்க ஒருத்தனுக்கு சினிமா ஆர்வம் இருந்தால் அவனை இங்கே கொண்டு வரதுக்காக தான். ஆனால் இதில் இருக்க மற்ற எல்லா கண்டஸ்டண்ட்டுமே சினிமாக்குள்ளே இருக்கிறவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அவங்களுக்கு வந்து உன்னைய விட பல மடங்கு சினிமா தெரியும், உனக்கு சினிமாவே தெரியல அப்படிங்கிறது உன் ஷார்ட் ஃபிலிமை பார்த்தா தெரியுது. ஆனால் உனக்கு எங்கேயோ கதை சொல்கிறதுக்கான அறிவு இருக்குங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது. அதனால் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், அதை நீ யூஸ் பண்ணிக்கோ. இங்கே இருக்க நல்ல கேமராமேனை வச்சுக்கோ, இங்கே இருக்க நல்ல டெக்னீஷியன்ஸ் வச்சுக்கோ, உனக்கு தெரியாததை கேட்டு தெரிஞ்சுக்கோ, லேர்ன் பண்ணு, ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த வாய்ப்பு தான். அடுத்த ஷார்ட் ஃபிலிமும் அதே ஃப்ரெண்டை கூப்பிட்டு போய் அதே மாதிரி தான் திரும்ப எடுத்தேன். அப்புறம் இங்கே எனக்கு சென்னைக்குள்ளே வந்து அந்த பழக்க வழக்கம் ஏற்பட்டுச்சு. அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணுற மற்ற கண்டஸ்டன் கூட நல்லா பழகவும் அவங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அடுத்தடுத்த ஷார்ட் ஃபிலிம் நீ இப்படி கேமரா இப்படி வச்சுக்கோ, இதுக்கு பேர் ஒய்டு, இதுக்கு பேர் அவங்க தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. எடிட்டிங் இங்கே பண்ணணும், இப்படி பண்ணணும், இப்படி. இப்போ எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கார் சுரேஷ், அவர் தான் வந்து ஒரு எடிட்டர். காசி விஸ்வநாதன் சார்ட்ட ஒருத்தர், மனோஜன் ஒருத்தர் அசிஸ்டண்டாக இருந்தார், அவர்கிட்ட கூப்பிட்டு போய் விட்டு அவர் தான் எடிட் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அவர் மூலியமாக ஒரு டப்பிங் ஸ்டுடியோ ஆர்டிஸ்ட்டே இப்போ நாளைக்கு நல்லா வருவாங்களே, ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க முனிஷ்காந்த் வந்து அப்போ தான் ஃபஸ்ட் எனக்கு பழக்கமாகறாரு. ஸோ முண்டாஸ்பட்டிக்கு முன்னாடி அவர் மூலியமாக இன்னொரு நடிக்க தெரிஞ்சவங்க இப்படி தான் நடிப்பாங்க. ஏன்னா நம்ம ஊரில் யார் நம்ம பசங்க யார் இருக்காங்களோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார் இருக்காங்களோ அவங்கள வச்சு எடுக்க ஆரம்பிச்சு அப்படியே அதில் வந்து செமிஃபைனலிஸ்ட் வரைக்கும் வந்தேன். ஒவ்வொரு என்னோடய ஒர்க்காக வந்து ஒவ்வொரு ஷார்ட் ஃபிலிமுக்கும் ஒவ்வொரு இது ஏறிட்டேன். ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் நான் வந்து பயங்கரமாக பிரபுசாலம் சார்ட்ட திட்டு வாங்கினேன். அந்த பிரபுசாலம் சார் அவர் தான் ஜட்ஜாக இருந்தார். அந்த செலக்ட் ஆன ஷார்ட் ஃபிலிம் வந்து பயங்கரமாக திட்டு வாங்கினேன். என்னென்னா அவர் கேட்டார், என்னென்னா அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டே இருந்தேன், திடீர்னு அந்த பொண்ணு வந்து நடிச்சிருந்த பொண்ணு வந்து நடிக்க வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில, கதையை முடிக்கணும். எப்படி முடிக்கணும்னா ஒரு கேமரா பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த பொண்ணு பாயிண்ட் ஆஃப் வியூ கேமராவை டப்பிங் மட்டும் என் ஒய்ஃப் இப்போ அப்போ லவ் பண்ணுறதுனா அவளை கூட்டு போய் டப்பிங் பேச வச்சு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த ஷார்ட் எடுத்து முடிச்சிட்டேன். இப்போ அவர் கேட்குறாரு, திடீர்னு ஏன் பாதியில் வந்தவங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஆளை காணோம், ஏன் நீங்கள் வந்து கேமரா பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏன் போனீங்க அப்படிங்கிறார். எனக்கு அதுக்கு பயங்கரமாக நான் ஆர்ட்டாக பண்ணேன்னா சொல்ல தெரியல, உண்மைனோ அதான் சொன்னேன். நான் உண்மையை சொன்னேன்னா அவர் பயங்கரமாக கோவப்பட்டார். நீ எப்படி சினிமா எப்படி எடுத்துருக்கீங்க, எவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்கிற, அப்படி டேக் இட் ஈஸியாக சொல்கிறேன். இந்த இடம் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, நீ இவ்வளோ இடத்துல வந்து நின்று ரொம்ப ஈஸியாக அவங்க வரல, அதெல்லாம் நான் இப்படி எடுத்தேன்னு எப்படி நீ சொல்லுவேன்னு சொன்னால் அப்போ தான் எனக்கு அதோட சீரியஸ்னஸே புரிஞ்சுது. ஓ, நம்ம எது பண்ணாலும் நம்மளோட கஷ்டத்தெல்லாம் நம்ம அங்கே சொல்லக்கூடாது, ஃப்ரேமில் என்ன வருதுங்கிறத அப்போ கொஞ்சம் பொறுப்பாக இல்லை இனிமேல் இப்படி பண்ணக்கூடாது. அவர் சொல்லிக் கொடுத்ததுலேருந்து ஓகே அடுத்து என்ன பண்ணணும். அப்போ 2வது ஷார்ட் திட்டு வாங்கிடக்கூடாது யார்கிட்டையும். அதே பிரபு சாலமன் அவர் தான். ஆமாம், அவர் தான் இருந்தார். திட்டு வாங்கிடக்கூடாது அப்படின்னு நினச்சி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோன்னா பிரபு சாலமன் சார் இல்லை அந்த சீசன். அதுக்கு அடுத்த எபிசோட்லேருந்து பாண்டராஜ் சார் வந்துட்டார். அப்போ பாண்டராஜ் சார் வந்தோன்னா அவர் ஓகே நல்லா இருக்குன்ட்டார், திட்டலை. அப்போ அந்த ஷார்ட் ஃபிலிம் திட்டலை, நல்லா இருக்கு, தப்பிச்சிட்டோம் அவர். அப்புறம் அடுத்த ஷார்ட் ஃபிலிமில் ஏன்னா பெஸ்ட்டு ஃபிலிம் பெஸ்ட்டு டெக்னீஷியன் அவார்டெலாம் தருவாங்க. இப்போ ஏதாவது ஒரு அவார்டாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்த இதில் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு எடிட்டருக்குன்னு அவார்டு வாங்கினோம். ஏன்னா அது வரைக்கும் சீசன் 4 வரைக்குமே பெஸ்ட் எடிட்டர்னு அவார்டு வாங்கினதே கிடையாது யாருமே. பெஸ்ட்டு டெக்னீஷியன்னா கேமராமேனுக்கு தான் தருவாங்க, இல்லை மியூசிக் டைரக்டருக்கு தருவாங்க. இது தரவே மாட்டாங்க. முதல்ல எங்கள் டீமுக்கு தான் பெஸ்ட் எடிட்டிங்க்குன்னு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அப்போ ஒரு அவார்டு வாங்கிட்டோம். அடுத்ததில் பெஸ்ட்டு ஃபிலிம் வாங்கணும், அடுத்ததில் பெஸ்ட்டு ஃபிலிமும் பெஸ்ட்டு டெக்னீஷியனும் வாங்கணும். அதுக்கு அடுத்த ஷார்ட் ஃபிலிம் 3மே வாங்கினேன். பெஸ்ட்டு ஃபிலிம், பெஸ்ட் டெக்னீஷியன், பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்னு கிளவிங்களை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அந்த ஷார்ட் ஃபிலிமில் வாங்கினேன். அதுக்கு அடுத்த ஷார்ட் ஃபிலிமில் அதான் செமிஃபைனலில் ஒரு ரவுண்டு கொடுத்துருந்தாங்க. அந்த ரவுண்டில் எலிமினேட் ஆகிட்டேன். பட் அதில் சின்ன சின்ன பிரச்சனை. அப்போது பாண்டராஜ் சாருக்கு வந்து என்னோடய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பிடிச்சிருந்தது. அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி வந்து யாருக்காவது வந்து ஒர்க் பண்ணுன்ற ஆர்வம் இருந்தால் இந்த மாதிரி எனக்கு பர்சனலாக பேசுவார். என்கிட்டையும் சொன்னார், நீ வந்து ஒர்க் பண்ணுறா வாயில் படம் பண்ணணும் கதை வச்சுருந்தீனாலும். ஏன்னா அப்போ கரெக்டாக வந்து சூதகம் பெரிய ஹிட்டு, பீட்சா பெரிய ஹிட்டு,
ஸோ இங்கேருந்து வந்த ஃபேமிலியில் வந்தவங்கன்னா பெரிய ஹிட்டுங்க. படம் பண்ணாலும் பசங்க ப்ரொடக்ஷனில் பண்ணலாம், இல்லை ஒர்க் பண்ணுறதுனாலும் வந்து ஒர்க் பண்ணணும்னு நமக்கு உண்மையே தெரியும். நமக்கு படம் பண்ண வராது, ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு பாண்டர் சார்ட்ட போய் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இது நம்ம அதில் ஒர்க் பண்ணேன். சிம்பு நயன்தாராவும் பண்ணாங்களே இது. அதுவும் பசங்க 2 சூர்யா சார் படமும் ஒர்க் பண்ணேன். அப்படி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது அங்கே பாஸ்கர் ஒரு மேனேஜர், அவர் வந்து ஜிவிக்கு கதை சொல்ல அனுப்புனார். ஸோ ஜெகதீஷை பார்த்து கதை சொல்லி, அப்புறம் ஜிவிக்கு கதை சொல்லி ப்ரூஸ்லி பண்ணோம். அது பெரிய படமாக நான் நினச்ச, ஏன்னா அது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது உண்மை இன்னும் நமக்கு படம் எடுக்க வரல, இன்னும் நம்ம சினிமா ரொம்ப சாதாரணமாகவே எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா பாண்டராஜ் சார் கூட இருக்கிறப்ப அவரோட ஸ்டைல் ஆஃப் மேக்கிங்கில் அவர் எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்றதெல்லாம் பார்த்து இது பண்ணனால, ஸோ இப்படி ஒரு சினிமா பண்ணணும், நம்ம இப்படி ஒரு படம் பண்ணக்கூடாது, இப்படி ஒரு படம் பண்ணுவோம் அப்படி நம்மளாம் ஒன்று ட்ரை பண்ணுவோம். இப்போ டெட்மேன் காமெடி தான் ட்ரை பண்ணேன். இப்போது டாக்டரில் பண்ண இதை வந்து பிளாக் ஹியூமர் வந்து சூதுகமில் நலன் சார் பண்ணிட்டாரு. அதை தாண்டி நம்ம ஒன்று பண்ணணும், அதான் பிளாக் காமெடியே நம்ம பண்ணக்கூடாது, நம்ம வேறு ஜானர் பண்ணணும்னு சொல்லி டெட்மேன் காமெடி பண்ணணும்னு ட்ரை பண்ணேன். அது சொன்ன மாதிரி எனக்கு எடுக்க வரல, உண்மை அதுதான். அது புரியலன்னு இல்லை ஆடியன்ஸுக்கு. இப்போ டாக்டர் எப்படி ஒர்க் ஆச்சு, அதை கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணாங்க, அது ஒர்க் ஆகிடுச்சு பயங்கரம். அது எனக்கு அப்போ எடுக்க தெரியல. அப்புறம் அந்த திரும்ப ஒரு 4 வருஷம் ஒரு பெரிய போராட்டம். அப்போது வந்து தான் ஓகே ரொம்ப சின்சியராக நம்ம ஒர்க் பண்ணோம், இது நிறையா இருக்குது, நம்ம ரொம்ப சாதாரணமாக போய் ஒரு நாள் ஷூட்டிங் காலைல போய்ட்டு நைட்டு வந்துட்டோம்னா இன்றைக்கி கற்றுக்கிட்டோம் நம்மளே நினச்சிக்கக்கூடாது, இதில் நிறையா வேலை இருக்குதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணி இப்போ அப்புறம் விலங்கு. அடுத்து என்னன்றது வந்து சினிமாவில் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். அடுத்து என்ன பண்ண போகிறோன்றது யாருக்குமே அந்த கேள்வி இருக்காது, ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு. அதுக்கான தேடல் வந்து சில பேர்கிட்ட இருக்கும், சில பேர் வந்து ரொம்ப தொய்வாகவும் இருப்பாங்க. நீங்கள் கிட்டத்தட்ட நாளை இயக்குனர் முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னே உங்கள் கையில் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சா, இல்லை உங்களுக்குமே அடுத்து என்னன்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்துச்சா? இல்லை, நாளை இயக்குனர் முடிச்சிருந்தோன்னே நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு. ப்ரூஸ்லிக்கு அப்புறம் தான் இல்லை, நாளை இயக்குனர் முடிச்சதுக்கப்புறம். ஏன்னா அப்போ நாளை இயக்குனர் மேலே ஒரு பெரிய கிரேஸ் இருந்தது. அவங்க வந்து ஒரு திடீர்னு பயங்கரமாக ஒரு பூமான. அப்போ எனக்கு தெரியும்ல, எனக்கு என்ன எடுக்க தெரியாதுங்கிறது எனக்கு தெரியும். அப்போ நான் ஒர்க் பண்ண நான் தான் டிசைட் பண்ணேன். அப்போ ஒர்க் பண்ணேன். அப்புறம் பசங்கிட்ட பாண்டர் சார் ஒர்க் பண்ணுறப்போ அவருக்குமே அவருக்கு இப்போ அவர் அசிஸ்டன்ட்ங்கவும் நிறையா ஆஃபர்ஸ் இருந்தது. அப்போ கரெக்டாக ஜிவி சாரோட டார்லிங் பெரிய ஹிட்டு, த்ரிஷா நந்தன ஹிட்டு. அப்போது உடனே நான் அங்கே அப்ரோச் பண்ணுவோம். உடனே அங்கே பாண்டராஜ் சார் அசிஸ்டண்ட்டு நாளைக்கு கண்டஸ்டங்க வந்து உடனே அவங்க வந்து கூப்பிட்டு கதை கேட்டாங்க. நான் கதை சொன்னேன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது ப்ரோ, எல்லாமே ஈஸியாக இருந்தது. மீன்ஸ் எப்படி சொல்லுன்னா, நான் ரொம்ப அதாவது ஆழம் தெரியாமல் போய் நம்ம காலை விட்டு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி எனக்கு அதில் ஒரு தைரியம் இருந்தது. அது மேலே எனக்கு ஒரு பயம் இல்லை, அதனால அப்படி இருந்தது. ப்ரூஸ்லிக்கு அப்புறம் தான் பெரிய ரியலைசேஷன் வந்தது. அப்போ நான் பயப்படனா இல்லை, பயமானா எப்படின்னா இப்போ நினச்சா எனக்கு அது பயமாக இருக்குது. இப்போ வந்து நான் விலங்கு ஜெயிச்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து எந்த தைரியத்தில் இத்தனை வருஷம் வந்து நம்ம வந்து சர்வைவ் ஆனோம், சினிமா வந்து நம்மளை வந்து காப்பாற்றணும், எப்படி நமக்கு இவ்வளோ பெரிய தைரியம் வந்துச்சுங்கிறது எனக்கு ஆஃப்டர் விலங்குக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன். எப்படி வந்துச்சு அதுதான் தெரியல, இப்பவுமே எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு பெரிய குருட்டுத்தனமான ஒரு தைரியம், அதான் சினிமா மேலே இருக்க லவ் தான் சினிமா நம்மளை எப்பவுமே. அப்போ எனக்கு அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, முனிஷ்காந்த் ஒன்று சொல்லுவார், நீங்கள் வந்து சினிமாவை எவ்வளோ லவ் பண்ணீங்களோ என்னைக்கு இருந்தாலும் சினிமா உங்களை கைவிடாது அப்படின்னு. அப்போது அவருக்கு ஏஜ் ஆகிட்டுருக்கு, நடிக்க வந்திருக்காரு, ட்ரை பண்ணுறாரு. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கங்கிறத நான் கண்ணால் பார்த்தேன். அப்போது நான் வந்து யோசிப்பேன், இப்போது இவர் என்ன நடிப்பார், ஹீரோவாக நடிக்க முடியாது, காமெடியாக நடிக்க முடியாது. ஏன்னா அவர் பயங்கர ரகுடாக இருப்பார், டாடி கிடிலாம் வச்சுட்டு. இவங்க என்ன தைரியத்தில் அம்மா உணவகத்தில் தான் போய் சாப்பிடுவோம், இவங்க என்ன தைரியத்தில் இப்படி இருக்கு. இப்போ நான் எப்படி யோசிச்சேன்னா, ஒரு 4 வருஷம் ட்ரை பண்ணுவோம், இல்லைனா நம்ம ஒரு டிகிரி படிச்சிருக்கோம், போய் ஏதோ ஒரு கம்பெனியில் ஏதோ ஒரு பேங்க்கில் போய் வளர்ச்சிக்கலாம், இப்படி தான் யோசிப்பேன். இவங்க எந்த தைரியத்தில், அதே மாதிரி நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், எந்த தைரியத்தில் இந்த டீ கடையில் வந்து இவ்வளோ தூரம் நிற்கிறாங்க, என்ன இப்போ இவருக்கு வாய்ப்பு கிடச்சா இவர் என்ன அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கிறப்போ, இன்னொன்று அவரோட பேஷன் என்னென்னா, ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவோம், அந்த ஷார்ட் ஃபிலிம் ஒரு சின்ன ரோல் தான் பண்ணார். நான் ஃபோன் பண்ணுறேன், எங்கண்ணே இருக்கீங்க அப்படிங்கன்னா, டப்பிங்கில் இருக்கேண்ணே, எங்கே இருக்கீங்க அப்படின்னு, நான் ஊரில் இருக்கேன் தலைவர் அப்படின்னு. டப்பிங் பேசணுமா? ஆமாம் டப்பிங் பேசணுமா, சரி இருங்க நான் நைட்டு வந்துடுவேன். எத்தனை மணி இருக்குது டப்பிங்க? ஷார்ட் ஃபிலிம்னே ஒரு நாள் தானே, நைட்டு முடிச்சிடுவேண்ணே, இதுக்கு மேலே நம்மளால் இது பண்ண முடியாதுண்ணே அப்படின்னு. சரி நான் நைட்டுக்குள்ளே வந்துடுறேன் அப்படின்ட்டு வச்சுட்டார். நைட்டு டப்பிங் வந்துட்டார், வந்தோன்னே உள்ளே போங்கண்ணே அப்படின்னா, நான்
டப்பிங் தேட்டருக்குள்ள இருக்க இருட்டுக்குள்ளே எனக்கு ஒன்றும் தெரியல. வந்தார், பேசினார். ஒரு மொத்தமாகவே ஒரு 4-5 டைலாக் தான், ஒரு ஷார்ட் ஃபிலிம் அது. அப்போது அதனால் நைட்டு ஒரு 11 மணிக்கு எல்லாம் வெளியே வந்து பேசிட்டுக்கப்புறம் லைட்டில் வந்ததுக்கப்புறம் தெரியுது ஃபுல்லாக பெயிண்ட்டு சுண்ணாம்பாக இருந்தது. என்னண்ணே அப்படின்னு, ஒரு மஞ்சள் பை மாதிரி ஒரு பை ஒன்று வச்சுருக்காரு, 4 ட்ரெஸ் மட்டும் இருந்தார். என்னண்ணே அப்படின்னு, இல்லை தலைவரே ஊருக்கு போனோன்னா திடீர்னு ஊருக்கு திரும்ப அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. எங்கள் அண்ணன் தம்பி எங்கள் அக்காலாம் வந்து நீ வந்து எங்கேயும் போவேனா, நீ வந்து வீட்டிலே இருந்துட்டு நான் உனக்கு இங்கேயே கடை வச்சு தரேன், நீ சினிமாக்கெலாம் ஒன்றும் போவேனான்னு போய் பொண்ணு பார்த்துருக்காங்க. பொண்ணு பார்த்து பொண்ணு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. பொண்ணு வீட்டிலேருந்து திரும்ப மாப்பிள்ளை வீட்டுக்கு வராங்க. அதுக்காக நான் வந்து பெயிண்ட் அடிச்சிருந்தேன் வீட்டில், சுண்ணாம்பு அடிச்சேன் மாப்பிள்ளை வீடு பார்க்க வராங்களேன்னு சொல்லி. அப்போ நீங்கள் டப்பிங்னு ஃபோன் பண்ணிங்க. நான் குளித்து கிளம்பி வந்தேன்னா நான் ஊருக்கு போகிறேன்னு தெரிஞ்சிடும். அப்போனா ஒரு பையில் ட்ரெஸ் எல்லாம் போட்டு தூக்கி போட்டுட்டு கொல்லைப்பக்கமாக தூக்கி போட்டுட்டு டீ குடிச்சிட்டு வரேன்ட்டு வெளியே வந்தேன். அதே ட்ரெஸ்ஸோட வந்துட்டு வேகமாக எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டேன். ஃபோன் அடிச்சுட்டே இருக்கேன், நான் எடுக்கவே இல்லை. அப்போ கல்யாணம் அவ்வளோன்றத வேறு நம்ம இதுக்கு மேலே போனால் விட மாட்டாங்க. அதில் எனக்கு ஒன்றுமே புரியல. இன்னும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் டப்பிங்காக ஒரு மனுஷன் வந்து இவ்வளோ டெடிக்கேட்டடாக இருந்து இப்போ இந்த சினிமாவில் வந்து அவர் என்ன பண்ண போகிறாருன்னா, அதே டப்பிங்னா அவருக்கு முண்டாசப்பட்டின்னு ஒரு பெரிய வாய்ப்பு ஏற்படுத்தி விடுச்சு. அந்த முனிஷ்காந்த்ன்ற கேட்டால் அந்த ஷார்ட் ஃபிலிமில் டப்பிங் பேசுகிறதுக்காக தான் முனிஷ்காந்தை கூப்பிட்டாங்க. அந்த ஸ்லாங்குக்கு தான் அவர் போய் பேசினார். ராமனை வந்து அந்த ஸ்லாங் ரொம்ப பிடிச்சி போய், இவர் பேசுறது ரொம்ப பிடிச்சி போய் அந்த கேரக்டர் இவரே பண்ணட்டுமே அப்படின்னு கொடுத்ததுலாம் ஒரு லைஃபே மாறிச்சு. ஸோ எனக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா, சினிமா உண்மையாலுமே லவ் பண்ணி இந்த சினிமா நம்மளை ஒரு நாள் காப்பாற்றும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அந்த சினிமா காப்பாற்றுங்கிறது எனக்கு முனிஷ்காந்த் தான் வந்து ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். ஸோ ஆஃப்டர் அப்புறம் ப்ரூஸ்லி ரிலீஸ்க்கு அப்புறம் எனக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்ப நானும் அதான் நினைப்பேன், சினிமா லவ் பண்ணோம். நம்ம யார், எங்கள் அப்பா வளையல் கடை வச்சுருக்காரு, நான் சாதாரண ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்தேன். சரி, இப்போ நான் ஒரு வேலைக்கு போனால் எனக்கு எவ்வளோ சம்பளம் வரும், ஒரு 20,000 ரூபாய் கிடைக்குமா, எவ்வளோ என்னால் சம்பாதிக்க முடியும், எத்தனை வருஷம் என்னால் ட்ரை பண்ண முடியும், இந்த வயசில் இப்போ ட்ரை பண்ணாமல் எப்போ ட்ரை பண்ண போகிறோம், ட்ரை பண்ணுவோம்னு ட்ரை பண்ண ஆரம்பிச்சு. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் சரி என்னை பயங்கரமாக காப்பாற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே என்னை சுற்றி இருக்க எல்லாருமே வந்து எந்த இடத்துலையுமே நம்மளை வந்து ஹர்ட் பண்ணாமல் நீ வந்து வருவன்ற மோட்டிவேஷன்லேயே என்னை வச்சுருந்தாங்க. எல்லா விதமாக ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணாங்க. என்னோடய காலேஜ் மெட்ஸு எல்லாமே வந்து ஹர்ட் பண்ணுறது, அவங்கள அறியாமல் சில விஷயங்கள் சொல்லுவாங்க, பேசுவாங்க, அது நமக்கு ஹர்ட்டிங்காக தான் இருக்கும். பட் அதை தாண்டி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளை வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ எனக்கு அதுக்கப்புறம் அடுத்த வருஷமே நான் கல்யாணம் ஆச்சு, நான் ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிருந்தேன். அடுத்த வருஷமே நம்ம என்ன நினச்சிருப்போம், டைரக்டர் ஆகிட்டோம், ஒரு ஹிட்டு கொடுத்துருவோம், அடுத்த ப்ரூஸ்லிக்கு அப்புறம் அப்படி நினச்சது வந்து எல்லாமே பிளான் பண்ணோம். பட் அது அப்படியே தலைகீழாக மாறுச்சு. ப்ரூஸ்லி ஓடலை. அப்புறம் என்ன, ஆனால் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். அந்த வயசு அந்த 2 பேருக்குமே ஈக்குவலான வயசு. அவளுக்கும் அதுக்கப்புறம் ஸோ ஊரில் இருக்கிறப்போ இது தேவையில்லாத பிரச்சனைன்றோம், உடனே கல்யாணம் பண்ணுவோம். அப்போ அதோட கல்யாணம் பண்ணுறேன். இப்போ இவ்வளோ பெரிய ஒரு ஃப்ளாப் கொடுத்துருக்கேன். ஆனால் ஜிவி வந்து என் கல்யாணம் திருச்சி வரைக்கும் வந்தார். ஜிவி, சைந்தவி எல்லாம், ஆதிக்கு எல்லாமே என்னென்னா அவங்க நம்மளை ஃப்ரெண்டாகவே அதே மாதிரியே அப்படியே ட்ரீட் பண்ணாங்க. ஒரு படம் ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னா உடனே அவன் வந்து வேஸ்ட் அப்படி அவங்க யோசிக்கல. பர்சனலாக நம்மள்ட்ட எல்லாமே கனெக்ட் ஆகிடுவாங்க. என்னென்னா நானும் என்னோடய ஃபஸ்ட்டு படம் ப்ரொடியூசர் நேற்று ஆடியோ லஞ்சுக்கு வந்தார். ஸோ எல்லாமே என்னோடய எல்லா ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே எனக்கு என்ன, எல்லாருமே என் ஃபேமிலி, எல்லாருமே எனக்கு சொந்தக்காரங்க. நான் அப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே, அசன் எல்லாமே என் தம்பி, அண்ணன். நான் பொதுவாக யாரையுமே சார்னு ரொம்ப கூப்பிட மாட்டேன். எல்லாரையும் அண்ணன் தான் கூப்பிடுவேன், இல்லை தம்பி இப்படி தான் கூப்பிடுவேன். ஏன்னா எனக்கு எல்லாருமே என்னோடய சொந்தமாகவே பார்ப்பேன். அதனால் அவங்களோட ரிலேஷன்ஷிப் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் அடுத்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. ஐயப்பண்ணன்னு ஒரு அண்ணன், அவர் ப்ரூஸ்லி அப்போலேருந்து தெரியும், அவர் தான் எனக்கு மதனன்ட்ட கூப்பிட்டு போகிறாரு. அப்படி தான் விலங்கு எனக்கு கிடச்சி. இந்த சினிமா நிறைய பேரை காப்பாற்றிருக்கு, நிறைய பேரை கைவிட்டதில்லை. நான் வந்து முனிஷ்காந்த் ஏன் சொன்னால் ரொம்ப க்ளோஸாக பார்த்தேன். சரி, எனக்குள்ளே ஒரு கூட்டத்தனம், நான் ஒரு பயங்கரமான கடவுள் நம்பிக்கை உள்ள ஒருத்தர். அதனால் எனக்கு அதில் ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. நம்ம வந்து சினிமாவில் வந்து நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக வந்து இல்லை கடவுள் தருவார் அப்படின்னு நான் வெயிட் பண்ணல. நம்ம முயற்சி பண்ணால் வேலை செஞ்சால் தான் கடவுள் தரும், அதில் நான் ரொம்ப கிளியராக இருக்கேன். பட் அதை தாண்டி ஒரு மேஜிக் நடக்குதுல்ல, அந்த மேஜிக் தான் அதை பார்த்து தான் நான் வியப்பேன். ஏன்னா அதிசயம் நடக்கிறப்ப தான் கடவுள் மேலே பெரிய நம்பிக்கை வரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அதிசயம் தான் எனக்கு. இப்போ விலங்கு எனக்கு ஒரு பெரிய மேஜிக் தான். ஸோ எனக்கு தெரியும் அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, எவ்வளோ தப்பு இருக்குது, எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் அது எதுவுமே உங்களுக்கு தெரியாத அளவுக்கு நான் எனக்கு ஒரு மேஜிக் நடந்திருக்குன்னு நான் நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு அதில் 100% நான் நினச்சதை எடுத்தேன்னா கிடையாது, அதில் ஒரு 50% கூட நான் அச்சீவ் பண்ணல. ஆனால் அது ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருந்தது. அது ஒரு பெரிய
நம்பிக்கையாக பார்க்குறேன் நான். அது அப்படி தான். நான் எதுக்கு அதை சொன்னால், முனிஷ்காந்துங்கிறப்போ ரொம்ப ஈஸி ரிலேட்டபுளாக எல்லாருக்கும் தெரியுங்கிறனால அதை நான் சொன்னேன். இந்த ஏஜ் ஃபேக்ட்லேருந்து சொல்கிறேன். இந்த வயசில் வந்து ஜெயிக்கிறதுன்றது இருக்குல்ல. இப்போ எஸ்கே இன்னுமே மெரினா பண்ணுற சட்டை தான். அப்போ மெரினா மேக்கிங் வீடியோ எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன். ஒரு மொட்டை மாடலில் டான்ஸ் ஆடுமான ஒரு வீடியோலாம் இருக்குது. சும்மா சின்ன சின்ன ஷார்ட்ஸ் தான். அவர் தான் அது ஃபஸ்ட்டு படங்கிறப்போ அங்கேருந்து அவரோட கிராஃப்ட் எங்கே இருக்குன்றது இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இந்த சினிமாவில் நான் நிறைய பெரிய லெவலில் அவங்க சின்னதாக இருந்தது பார்த்தனால நான் அதில் எனக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. 2017 ப்ரூஸ்லி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ப்ரூஸ்லி வந்த முதல் நாள் விட்டுருங்க, 2வது நாள்லேருந்து உங்கள் மனசு எங்கே இருந்துச்சு, உங்கள் மைண்ட் செட் என்னவா மாறிட்டு இருந்துச்சு, என்னென்னலாம் யோசிச்சது? எனக்கு இந்த தோல்வியுமே பெருசாக பாதிக்காதுன்னா, ஏன்னா அது உங்களோட முதல் படம்ல. ஆமாம், அதுதான் ப்ரோ. இப்போ நீங்கள் ஒன்று சொல்கிறீங்கல்ல, இப்போ எனக்கு ஒரு பயம் இருக்குது. மாமன் என்ன பண்ணும், என்ன செய்யும், இது ஹிட், எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது, பாசிட்டிவாக சொல்கிறாங்க, கடவுள் பண்ணதில்லை. பட் இந்த பயமே எனக்கு அப்போ இல்லை. எனக்கு அது ஏன்னு தெரியல. நான் எனக்கு 22 வயசுன்னு நினைக்கிறேன் அப்போது ப்ரூஸ்லி பண்ணுறப்போ. அந்த ஏஜான்றது எனக்கு தெரில. ப்ரூஸ்லி ஃப்ளாப்பு. அந்த ப்ரொடியூசர் என்கிட்ட வந்துட்டு, நான் தான் காசு போட்டேன், எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு, யார் என்ன சொன்னாலும் நான் கவலைப்படல, அடுத்த படம் நீ இந்த கம்பெனியில் பண்ணுறேன்னு கேட்குறாரு. அட்டகதி தினேஷ் என்னை வந்து ஃபோன் பண்ணி, ப்ரூஸ்லின் டைட்டிலுக்கு ஒரு படம் பண்ணலாம், நான் ரெடியாக இருக்கேன், நீ கதை மட்டும் எழுதிட்டு வான்றாரு. பாண்டராஜ் சார் கூப்பிட்டு, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத, பசங்க ப்ரொடக்ஷன் நீ படம் பண்ணு அப்படின்னு சொல்லி. இப்போ இவ்வளோ நம்பிக்கை இருக்கிறப்போ நான் ஏன் ஃபீல் பண்ண போகிறேன்? ஸோ என்னை சுற்றி இருக்க எல்லாருமே அவங்க வந்து சும்மா சொல்லப்படுறது கிடையாது. இப்படி ஒரு ஃப்ளாப் படம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி சும்மா சொல்லுவீங்க? சும்மா சொல்ல முடியாதுல்ல. ஸோ அந்த டைமில் எனக்கு எந்த இதுவுமே இல்லை. பட் போக 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 நான் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் ஆகிறப்போ, நான் வந்து ஒரு படம் கிடைக்காதப்போ ஸ்ட்ரகிள் ஆகிறப்போ, அதெல்லாம் எனக்கு பயங்கரமாக இருந்தது. சென்டிமெண்ட் பார்த்தேன். நான் ஒரு ஆஃபீஸ்குள்ளே போனேன். என் ஃப்ரெண்டு அவர் அடிக்கடி டைரக்டரு. இப்போ நம்ம என்னென்னா டிஸ்கஷன் கூப்பிடுவார், ஏதோ ஒன்று கூப்பிடுவார், நம்ம போவோம்ல. அப்படி போனேன். ஒரு 2-3 தடவை போனேன். ஒரு 4 தடவை வந்து கூப்பிட்றதில்ல அவர். அப்போ நான் ஃபோன் பண்ணி கேட்டாலும் அவர் வந்து, இல்லை இங்கே வேணா, நீ அந்த டீ கடைக்கு வா, இப்படியே பேசிட்டே இருந்தார். அப்புறம் அந்த ப்ரொடியூசருக்கும் அவருக்கு பிரச்சனை, அந்த படம் நடக்கலை. அப்போ அவர் என்கிட்ட சொல்கிறாரு, அந்த ப்ரொடியூசர் திட்டுறப்போ என்கிட்ட சொல்கிறாரு, நீ ஆஃபீஸ்க்கு வந்தால் கூட வரக்கூடாதுன்னு சொன்னார். ஏன்னே அப்படி? இல்லை, நீ ஒரு ஃப்ளாப் டைரக்டரு, நீ வந்து நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறாங்களாம். ஸோ பாசிட்டிவான இடத்துல எதுக்கு இப்படி ஒரு நெகட்டிவான ஒரு ஆளை கூப்பிட்டு வரீங்க, அதனால் அவர் ஆஃபீஸ்க்கு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவரே ஒரு வாய்ப்பு, பெரிய வாய்ப்பு எனக்கு ஒரு டைரக்டர் கொடுக்குறாரு, டைலாக் எழுதி கொடுக்குறாரு. அவர் வந்து இல்லை வேணாம், ஒரு ஃப்ளாப் டைரக்டரு, அது எதுக்கு நமக்கு நெகட்டிவாக இருக்கும், அவர் பெரிய போகிற மாதிரி இருக்கும், வேணாம். ஸோ இப்படி நிறையா இதே எஸ்கேப் ஆர்டிஸ்டில் 1 வருஷத்துக்கு முன்னாடி படம் மாட்டுறதுக்கு வாய்ப்பு கேட்குறேன். ஐயோ ப்ரூஸ்லி டைரக்டர் அப்படின்னு ஒருத்தர் ஃபோனை கட் பண்ணுறாரு. யார் பேசுகிறேன்னு கூட எனக்கு தெரியல. அதை நான் மதனன்ட்ட சொன்னேன். என்னென்ன ஏண்டா வந்து நீங்கள் இந்த கதையெல்லாம் ஏன்டா இவ்வளோ வச்சு சும்மாவே இருக்கீங்க, முன்னாடி வந்து என்னெல்லாம் பார்த்துக்கலாம். ஆனால் நான் உங்கள் கம்பெனியில் இதிலேருந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ப்ரூஸ்லி பண்ணுறதுக்கு முன்னாடிலேருந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், உள்ளே உடலே என்ன ப்ரூஸ்லியா வேணாம் ஐயோ அப்படின்லாம் ஃபோனை வச்சுருங்கன்னா அது யார் பேசுகிறாங்கன்னு கூட எனக்கு தெரியல. என் ஃப்ரெண்டு கேட்டார். ஸோ என் க்ளோஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே வந்து எனக்கு தெரியும். என்னை தெரியாதவங்களுக்கு என்னை ஒரு அந்த படம் தான் அது. அது தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட பார்வையில் அவங்க ப்ரூஸ்லி மட்டும் தான் பார்த்துருக்காங்க. எனக்கு என்ன பெரிய கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா, இதுக்கு எதுக்குமே நம்ம ஆன்சர் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம பண்ணது தப்பு. இந்த படம் நான் பார்த்தேன், தப்பாக தான் இருக்குது. சரி, ஓகே, அப்போ சரியான படம் பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சோம். அது சரியாக இருக்குமான்னு தெரியல. அப்போது எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் நம்ம பண்ணிடணும், கிடைக்கிற வாய்ப்பை பண்ணிடணும். அப்படி தான் போய் ஒரு 4-5 கதை வந்து மதனன்ட்ட சொல்கிறேன். அதில் ஒரு லைன் தான் விலங்கு, ரொம்ப சின்ன லைன். அவர் என்ன சொன்னார்னா, ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே கதை முடிஞ்சிடும். இது படமாக சொல்கிறீங்க? படமாக தான் சொல்கிறேன். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே கதை முடிஞ்சிடும். ரொம்ப சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் இருந்தால் போதும். மோஸ்ட்லி ஷூட்டிங் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளார, ஒரு செட்டுக்குள்ளார. அப்போ அவங்க அந்த கதையை சூஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த கதையை உட்காந்து எழுதுனா அந்த கதை பெருசாக போய்கிட்டே இருக்குது. ஓகே, இப்போது நீங்கள் அனலைஸ் பண்ண வரைக்கும் நான் அதை குறிப்பிட்டு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு முந்தைய படம் வந்து உங்களுக்கு பெருசாக ஒர்க் ஆகாத ஒரு படம். அடுத்த படம் விலங்குன்ற ஒரு சப்ஜெக்ட் சொல்கிறீங்க, அது ப்ரொடியூசருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. நீங்கள் அந்த படம் பண்ண போகிறீங்க, உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், ஏன்னா உங்களுக்கு ஜெயிக்கணுன்ற அந்த வெறி இருக்கும். இந்த ப்ரொடியூசருக்கு அந்த கான்ஃபிடென்ட் வந்து முதல் படம் தோத்துருச்சுன்னா வராது. ஏன்னா டெபியூலே அவர் தோற்றுருக்காரு. இப்போ நீங்கள் ஒரு 5 படம் பண்ணி 5வது படத்தில் தோத்தா இப்போ 4 படம் ஹிட்டு கொடுத்துருக்காருன்ற அந்த ஒரு நம்பிக்கை இருக்கும். முதல் படமே ஒருத்தருக்கு வந்து ஒர்க் ஆகலைன்றப்போ கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க.
அந்த கான்ஃபிடென்ட் எப்படி உருவாக்குனீங்க, அவருக்கு எப்படி உருவாச்சு கேட்டிங்களா? நம்ம சொன்ன கதை தான் அது. இப்போ ஐயப்பண்ணன் சொல்கிறேன்ல, அவர் என் ஃப்ரெண்டோட அண்ணன், என் காலேஜ் மேட்டோட அண்ணன். அவர் வந்து மதனன்ட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு, ப்ரூஸ்லி பார்த்தேன், மேக்கிங்காக நல்லாயிருக்கும், கதை தான் தப்பாச்சு. அப்போ அவனுக்கு ஒரு படம் எடுக்க தெரியும், அவன் நல்ல கதையை எடுக்கணும், அந்த நல்ல கதை அவங்ககிட்ட இருக்கா இல்லையா நம்ம கேட்போம். அப்படி ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தாரு. ஆனால் மதனன் ப்ரூஸ்லி பார்க்கல. அப்போ மதனன் என்னை கூப்பிட்டு கேட்குறப்போ அவருக்கு நான் ஒரு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ தான் மேக்ஸிமம் அந்த கதையை சொன்னேன். அந்த கதையை சொன்னோன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அந்த கதை தான் என்னை ட்ரைவ் பண்ண வச்சுது. அவரை வந்து உள்ளே கொண்டு வந்தது. ஒரு கதை வச்சுருக்கான், என்னையை விட 100 மடங்கு அந்த கதை மேலே அதிக நம்பிக்கை வச்சுருந்தது மதனன் தான். நான் சொன்ன 10 நிமிஷம் கதை எனக்கு வந்து இந்த கதை முழுசாக முடிஞ்சு படமாகி வெளியே வர வரைக்கும் கான்ஃபிடென்ட் கிடையாது. அதில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும்னு தான் நினைப்பேன். ஆனால் அவருக்கு தம்பி இதை பாரு தம்பி, ஒர்க் ஆகும் தம்பி, தம்பி இது ஒர்க் ஆகும் தம்பி, இதை ஒர்க் ஆகும் தம்பின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். எனக்கு என்ன பெரிய நம்பிக்கைனா, இத்தனை படம் பண்ண பிடிச்சார். வருத்தப்பட வாலிபர் சங்கத்துக்கும் அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, விண்ணை தாண்டி ஒரு வேலையும் அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. இப்படி படம் பண்ண ஒருத்தர், இவ்வளோ பெரிய ப்ரொடியூசர், இவ்வளோ பேரை பார்த்துருக்காரு, இவ்வளோ கதை கேட்டிருப்பார், அவருக்கு ஒன்று பிடிக்குதுன்னா கண்டிப்பாக இதில் ஏதோ ஒன்று இருக்குது. எனக்குமே இது ஒரு லைஃபாக இருந்தது, இது ஒன்று அந்த கதையாகவே ஒரு லைஃபாக இருந்தது. ஓகே, ஒர்க் பண்ணோம். ஒரு மூவிக்கான அந்த பேட்டர்னில் எழுதப்பட்ட ஒரு கதை. அது எப்படி நீங்கள் வந்து, ஏன்னா ஒரு வெப் சீரிஸ்ன்றது அந்த சமயத்தில் தமிழ் சினிமாக்கே ஒரு புதிய சாப்டர். அப்போ தான் வந்து உள்ளே வந்துட்டுருக்கு வெப் சீரிஸாக நிறைய கண்டென்ட் வந்துட்டுருக்கு. நீங்கள் அந்த சமயத்தில் வந்து அது எப்படி வெப் சீரிஸாக கன்வெர்ட் பண்ணீங்க? இல்லை என்னென்னா, வாய்ப்பு எது இருந்தாலும் அப்போ வந்து எதுவாக இருந்தாலும் பண்ணிடணுன்ற ஒரு 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 முடிவு தான் பிரதர். என்ன கிடைச்சாலும் பண்ணிடணும். அப்போது ஜீயில் போய் இதை சொன்னால் படமாக தான் சொல்கிறோம். பட் அவங்க என்ன சொன்னால் பெரிய கதையாக இருக்குது, இது எப்படி 100 மினிட்ஸில் பண்ண சொன்னாங்க. 100 மினிட்ஸில் எப்படி பண்ண முடியும் இந்த கதையை? பட் கதையாகவே பெருசாக இருக்குது. அப்போ என்கிட்ட கேட்டார், நான் சொன்னேன், இந்த முறை ஜெயிச்சாலும் தோத்தாலும் என்னோட தான் இருக்கணும், இது பெரிய கதை, இந்த கதை எப்படி எடுத்தால் தான் ஒர்க் ஆகும். அப்போ ஜியே வேணான்ற மாதிரி நான் சொல்கிறேன். இல்லை தம்பி, நமக்கு வேறு வாய்ப்பே இல்லை, அவங்க தான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க, அது கரெக்டாக சொல்லு. அப்போது சிஜு சார் வந்து இந்த கதையை கேட்குறாரு. அவங்களுக்கு கதை கேட்டு ரொம்ப பிடிச்சி. இப்போ ஷாம் பார்த்தீங்க, அவர் எல்லாருமே இந்த கதையை கேட்குறாங்க, ரொம்ப பிடிச்சிச்சு அவங்களுக்கு. அப்போ நான் சிஜு சார்கிட்ட ஃபுல் கதையை அவங்க டீம் எல்லாத்தையும் சொல்கிறேன். சொன்னோட தான் சிஜு சார் சொல்கிறாரு, தமிழில் வெப் சீரிஸ் ஃபார்மெட்டுங்கிறது ஃபெயிலியர் அப்படின்னு நாங்கள் இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருக்கோம், அதை தான் நாங்கள் எடுக்க மாட்டோம்னு முடிவுக்கு வரோம். ஆனால் உங்களுக்காக இந்த ஒரே ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நான் மேலே பேசுகிறேன், பாம்பேயில் பேசி ஒரே ஒரு ட்ரை அடிப்போம், இது ஹிட் ஆச்சுன்னா தமிழில் தொடர்ந்து வெப் சீரிஸ் வரும், இல்லைனா வராது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து தான் இந்த சான்ஸை தராங்க. அப்போ வெப் சீரிஸ்ன்னொன்னே நான் வந்து ஓகே நம்ம ஏன்னா இந்த கதைக்குள்ளார நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன தேவை, ஃபார்மெட்டாக இந்த பேங்க்லாம் தேவையில்லை, இதெல்லாம் இந்த கதைக்குள்ளே இருக்குங்க. எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ். எனக்கு என்ன ஒரு பெரிய இதாக இருந்துச்சுன்னா, ஐயோ நம்ம எழுதின எல்லாமே வந்துடும்ல அப்படின்ற ஒரு ஹாப்பியில் அந்த வெப் சீரிஸ் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ நிறையா பட்டாளவுக்குலேருந்து நிறைய வெப் சீரிஸ் பார்த்ததுலேருந்து நமக்கு ஒரு ஃபார்மெட் ஒன்று புரிஞ்சுது. அந்த ஃபார்மெட்டை எழுத ஆரம்பித்தோம். ட்ரை பண்ணி பார்ப்போம், எல்லா முடிவும் நம்மளோட தான் இருக்கணும்னு முடிவு பண்ணி எழுதி அதை அதே மாதிரி அவங்க கொடுத்த பட்ஜெட்டுக்குள்ளார அதை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சு எனக்கு எல்லாமே வந்து அதில் ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் அப்படியே வந்துச்சு. பொதுவாக வந்து ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமில் வந்து அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து படத்தில் அங்கங்கே இருக்கலாம், ஒரு 2-3 இடத்துல இருக்கலாம், இல்லை ப்ரீ கிளைமேக்ஸில் இருக்கலாம், இல்லை இன்டர்வலோட அந்த இன்டர்வல் பிளாக்ல வந்து ஒரு ட்விஸ்ட் எழுதுவாங்க. வெப் சீரிஸ்ன்ற கேட்டகரி வந்து இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு எபிசோட்ஸ்க்குமே அந்த ஒரு ஹை இருக்கணும், முடியும் போது ஒரு ட்விஸ்ட் இருக்கணும், அந்த இடத்துல ஒரு என்கேஜிங் ஃபேக்டர் இருக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு மணி நேரம் ஒரு எபிசோடை பார்க்க வைக்க போகிறோம் ஆடியன்ஸ் அப்படின்னாலே அது ஒரு பெரிய ஒரு உழைப்பாயிருது. கிட்டத்தட்ட அதுவே ஒரு படம். ஸோ 8 எபிசோடு போகிறோன்னா 8 படம் எடுக்கிற மாதிரியான ஒரு இந்த ரைட்டிங் பேட்டர்ன்றது நார்மல் ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் எழுதுறதுக்கும் ஒரு வெப் சீரிஸாக ஒரு விஷயம் எழுதுறதுக்கும் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் சேலஞ்சஸ் இருக்குது? இல்லை, இன்பில்டாகவே இது வந்து கதை தான் டிசைட் பண்ணும். ஒரு கதை தான் அதை வெப் சீரியஸாக ஆக்கலாமா படமாக்கலாமாங்கிறத டிசைட் பண்ணும். ஓகே, இது வந்து இப்போ தானே, இப்போ 2020க்கு அப்புறம் தான். ஆமாம். இல்லை, நான் என்ன முடிவு பண்ணேன்னா, இந்த கதை இப்படி தான் இருக்கும், இந்த கதையை சரியாக சொல்லுவோம். உங்களுக்கு என்ன வேணும், ஒரு ட்விஸ்ட்டில் பிரேக் பண்ணணுமா, ஓகே இந்த கதையில் இந்த இடத்துல இப்படி ஒரு ட்விஸ்ட் எடுது. என்கிட்ட டைம் லைன், நான் எந்த டைம் லைனுக்குள்ளாரையுமே போகல ப்ரோ. நீங்கள் விலங்கு எடுத்து பார்த்தீங்கன்னா 5வது எபிசோட் 20 மினிட்ஸ் தான் இருக்கும், ஒரு எபிசோட் 1/2 hour இருக்கும், ஒரு எபிசோட் வந்து 17 மினிட்ஸ் தான் இருக்கும். என்ன முடிவு பண்ணிக்கிட்டேன்னா, நான் நினச்ச படத்தை எடுத்துறேன், அதுக்கப்புறம் நான் பிரிச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன ட்விஸ்ட்டில் முடிக்கணும், அவ்வளோதானே. இங்கேருந்து இங்கே போனால் பேங்காக இருக்கும், அவ்வளோதானே.
நம்ம படம் எடுக்கிறப்ப 8 ரீலாக பிரிச்சுக்கோம்ல, அது மாதிரி 8 எபிசோடாக பிரிச்சுட்டோம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஏன்னா அந்த ட்விஸ்ட்டில் பிரித்தேன் ப்ரோ. ஒரு கதையை கம்ப்ளீட்டாக எடுத்து அந்த கதைக்கு நியாயமாக நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எழுதினாலே நீங்கள் கேட்குற எல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், ஃபார்முலா, ஆடியன்ஸுக்கு பிடிச்சது, எல்லாரும் சொன்ன எல்லா பெரிய டேரக்டர்ஸில் ரைட்டர்ஸ் சொன்ன எல்லா ஃபார்மேட்டுமே அதுக்குள்ளே வந்துடும். அந்த கதையை நியாயமாக சொல்லிடணும். விலங்கு வந்து நீங்கள் 2021 பிச் பண்ணீங்களோ? ஓகே. கிட்டத்தட்ட 2017 அப்புறம் ஒரு 4 வருஷம் இருக்குது. 18, 19, 20, 21. இந்த 4 வருஷ இடைவெளி வந்து விலங்குக்காக போச்சா, இல்லை அடுத்த என்னன்றது தேடலுக்காகவே, இல்லை ஒரு 3 வருஷம் தேடலுக்காக போச்சு, 1 வருஷம் விலங்கு எழுதுனது. அது எப்படி ஓவர் கம் பண்ணீங்க அந்த 3 வருஷம் தேடல்ன்றது? நமக்கு கிடைக்கிற வேலையெல்லாம் பார்க்கணும், சினிமாக்குள்ளே பார்க்கணும். அசிலேட்டரான் இல்லை, ரைட்டிங் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் நல்லா கதை சொல்லுவேன். என்ன கதை சொல்கிறதுக்கு கூட நீங்கள் ஒரு கதையை சொன்னீங்கன்னா அந்த கதையை நான் நல்லா சொல்லுவேன். அப்போது என்னை கதை சொல்கிறதுக்கு யார்கிட்ட கதை சொல்லணும்னா கூட கூப்பிடுவாங்க. நான் எழுதி தரேன்னு சொல்லுவேன். நான் படம் எடுக்கிறதுக்கு என்னென்னு எனக்கு நிறைய பேர் ஹோப் கொடுத்து என்னை எழுத வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ இதான் சொன்னல, இப்போது தினேஷ் சொல்லுவார், இப்போ நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொடியூசர் வந்து தினேஷ் வந்து ப்ரூஸ்லி மாதிரி ஒரு கதை சொன்னார். இல்லை, ப்ரூஸ்லின்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதை பண்ணுனார். ப்ரூஸ்லின்னு ஒரு டைட்டில் வச்சு ஒரு ஆக்ஷன் படம் பண்ணலாம், அப்படி ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணும்னு அவருக்கு ஆசை, அதை பண்ணலான்னு சொன்னார். ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் எனக்கு ஒரு ஹோப் கொடுத்து ஏதாவது ஒன்று என்னை பண்ண வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ எனக்கு அந்த காலம் போகிறதே தெரியாது. வேலைகள்னால் நீங்கள் இப்போ ரைட்டர், அப்புறம் அந்த மாதிரி வச்சுக்கலாம், டிரெக்டர். அதுக்கு முன்னாடி என்னென்ன வேலைகள் சினிமாக்குள்ளே? அதெல்லாம் எதுவுமே பண்ணல பிரதர். நான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன் பிரதர். என்னை ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு தேவையான காசு கொடுத்து, எனக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்து, எனக்கு சாப்பாடு கொடுத்து என்னை பயங்கரமாக பார்த்துக்கிட்டாங்க. நான் எதுக்கு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணுவேன்னா, இப்போ டேரக்டரே போய் நான் திரும்ப போய் ஒர்க் பண்ணால் ஒர்க் பண்ணியிருக்கலாம். பட் நம்ம டேரக்டர் ஆகிட்டோம், திரும்ப போய் சும்மா போய் நான் டேரக்டராக ஒர்க் பண்ணுவேன். ஆனால் திரும்ப போய் அசிலேட்டர் கார்டுக்குள்ளே போய் ஒர்க் பண்ணக்கூடாது. அப்புறம் திரும்ப நம்ம அப்படியே நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக மாறிடுவோம். என்னைக்காக ஒரு நாள் நமக்கு காசு இருந்தாலும் எது இருந்தாலுமே நம்ம சும்மா இருக்கோம்ல, நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிறப்ப நம்ம டேரக்டராகவும் தோணிக்கிட்டே இருக்கணும். திரும்ப அடுத்த வேலையை செய்யணும். நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன் பிரதர். வேலை மீன்ஸ் கதையில் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு ஹோப் கிடைக்கும். நம்ம வந்து அடுத்த மாதம் ஆஃபீஸ் போட்டுறோம், ஒரு பிடிச்ச சொல்லுவார், அந்த கதையை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லுவார். திடீர்னு நம்ம பரபரப்பாக ஓடி போய் அந்த கதைக்காக ஒரு மாதம் வேலை பார்த்து, நீங்கள் நம்ம படிக்கும் ப்ரூஸ்லி ரிலீஸ் ஆகி அடுத்த நாள் நான் திருச்சிக்கு 2 நாள் கழிச்சு போகிறேன். அப்போ வந்து என்கிட்ட ஒரு பையன் அசிஸ்டன்ட் அட்ரஸ் கேட்பான், எனக்கு ப்ரூஸ்லி ரொம்ப பிடிக்கும்னு. இன்னும் எனக்கு புரியலையடா அப்படின்னு. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் அடுத்த படம் பண்ணுவீங்களே, நான் உங்ககிட்ட அசிஸ்டன்ட். ஸோ எனக்கு அந்த இப்போது அவன் படம் பண்ண போகிறான், விலங்குல அவன் ஒர்க் பண்ணான், அவன் இப்போ படம் பண்ண போகிறான். ஸோ எனக்கு என்னென்னா, அதான் இப்போ என்னை சுற்றி ஒரு 4-5 பேர் அசிஸ்டன்ட் என்னை பிலீவ் பண்ணி நான் டேரக்டரை நம்பி என்னை கூட இருந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ என் தம்பியே டேரக்டர்னு கூப்பிடுவான். எங்கள் அம்மாட்ட டேரக்டர் வராருமா, அதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டான். ஆஃப்டர் ஃப்ளாப்புக்கு அப்புறம் நம்ம எங்கேயுமே ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்னு பயங்கரமாக வேலை செய்கிறாங்க. அது அவங்க தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களா, எங்கள் டேரக்டர் சாப்பிட்டாரான்னு கேளுங்க, எங்கள் அம்மா கேட்பாங்க. என்னென்னா வேறு யாரும் கேட்க மாட்டாங்க, நம்ம கேட்கணும்னு கேட்குறாங்களா இல்லை உண்மையாலுமே அவங்க கேட்குறாங்களா. ஆனால் அது எல்லாமே நம்மளை ஹோப்ஃபுல்லாகவே வச்சுருந்தது. ஓகே, இவ்வளோ பேர் நம்மளை நம்புகிறாங்க, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம். எனக்கு என்ன சர்ப்ரைஸ்னால் ஆடியன்ஸ் தான். என்னை என்னெல்லாம் திட்டினாங்க, எவ்வளோ பேர் திட்டினாங்களோ அவங்க எல்லாருமே ஆஃப்டர் விலங்குக்கு அப்புறம் அந்த ட்வீட்டை கோட் பண்ணி சாரி சொல்லினா போட்டாங்க ட்வீட். எனக்கு அதுதான் பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இதே நான் நேற்று ப்ரெசன்ட் மீடியாவுக்கு அதான் தேங்க்ஸ் சொன்னேன். இதே ப்ரெசன்ட் மீடியா ப்ரூஸ்லிருந்து திட்டிருக்காங்க. அவங்க தான் விலங்கை காப்பாற்றினது. ப்ரெஸ்ஸும் மீடியாவும் மீம் கிரியேட்டர்ஸ் தான், யூடியூபர்ஸ் தான் விலங்கை காப்பாற்றினது. எனக்கு லைஃபே மாற்றுது அவங்க தான். ஏன்னா நாங்கள் பல கோடி போட்டு படம் எடுக்கல, பல கோடி போட்டு ப்ரொமோஷன் பண்ணல, உள்ளுக்குள்ள பெரிய ஸ்டார்ஸ் இல்லை. அப்போது விமலனே சொல்லுவார், எல்லாருமே 3 பேரும் ஃப்ளாப் டைரக்டர், ஃப்ளாப் ஹீரோ, ஃப்ளாப் ப்ரொடியூசர்ஸ், நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரு படம் எடுத்துருக்கோம், எங்களை நம்பி கொடுத்துருக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருப்பார் அந்த ப்ரெஸ் மீட்டில். ஸோ எங்களை திரும்ப காப்பாற்றினது, உயிர் கொடுத்தது வந்து இதே ப்ரெஸ்ஸு, இதே மீடியா, இதே யூடியூப்ஸ். அதுதான் எனக்கு பயங்கர. ஸோ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கான பரிசு தான் அது. அவங்க ரெடியாக இருக்காங்க, திரும்ப நம்மளை காப்பாற்றுறதுக்கும் ரெடியாக இருக்காங்க, திரும்ப நம்மளை கொண்டாடுறதுக்கும் ரெடியாக இருக்காங்க, திரும்ப திட்டுறதுக்கும் ரெடியாக இருக்காங்க. நம்ம என்ன மாதிரி பாடம் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. அதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணுங்கிறது தான் எனக்கு அதில் பெரிய பாடமாகவே இருந்தது. விலங்குல ஒரு டைலாக் ஒன்று, கிச்சானாலே இழிச்சவாய்ந்தான். அந்த டைலாக் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டைலாக். அது எங்கேருந்து அறைவாச்சு உங்களுக்கு? அந்த கேரக்டர் தான். அந்த கேரக்டரில் அந்த மாதிரி நிறைய கிச்சான்கள் இருக்காங்க. நானும் அந்த கிச்சான். எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு எப்படி நீங்கள் நினைப்பீங்கன்றது இருக்குல்ல. நம்மளை எப்படி முட்டாளாகவே ஒருத்தன் பார்ப்பான். நீ என்னை ஏமாத்திரம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல.
எப்படி நீ என்கிட்ட சிரிச்சுக்கிட்டே நீ முட்டாளவே பார்க்குறன்றது இருக்குல்ல, அது அந்த கிச்சனுக்கு ரிசீவ் ஆகும். அந்த கிச்சனுக்கு தெரியும். அது தெரியாமல் அவன் இருக்கான்னு நினைக்கிறீங்களா? அவனுக்கு கண்டிப்பாக தெரியும். அதுமாதிரி நிறைய கிச்சான்கள் இருக்காங்க. நம்ம நிறைய நினைப்போம் இவனுக்கு ஒன்றுமே தெரியாது, இவன் ஒன்றுத்துக்குமே லாய்க் இல்லை, இவன் வரவே மாட்டான், இவனுக்கு வந்து அவ்வளோதான் இவன் அப்படின்னு நம்மளை நினைப்பாங்கல்ல. அதுதான் அப்படியே தான் அது அப்படி தான் எனக்கு ரிசீவ் ஆச்சுது. ஸோ அந்த கேரக்டருக்கு அந்த டைலாக் பேசினா கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. அவனை வந்து இந்த சொசைட்டி எப்படி வச்சுருக்கு, அவனை கிச்சனாகவே இப்படி வச்சுச்சு. சும்மா கூப்பிட்டு தலை தட்டி ஒரு 50 ரூபாய்க்கு கொடுத்து வேலை வாங்குகிற வேலையை 5 ரூபா வச்சுக்கோ, போய் டீ குடி போதுண்டா உனக்கு அப்படின்னு நீ டிசைட் பண்ணுறல. அதில் தான் அவன் அப்படி மாறுறான்றது இருக்குல்ல. அப்படி தான் நான் அதை அப்படி தான் பார்த்தேன். உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாருங்க சினிமாவில்? எல்லாருமே தான். ஸ்டைல் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? இல்லை யாரோட படம் பார்த்து ரொம்ப அதிக கவனம் செலுத்த ஆரம்பிச்சிங்க அவங்க படங்கள் மேலே? இல்லை, ராஜ்குமார் ஹீரானி மேலே எனக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குது. எல்லா டைரக்டர்ஸையும் பிடிக்கும். ஒரு அன்பிலீவபிளான ஒரு விஷயத்த, ஒரு கமர்ஷியல் ஃபேக்ட்ஸை நீங்கள் ஏற்றுக்கவே முடியாத விஷயத்த உங்களை ஏற்றுக்க வைப்பார்ல, அதுதான் சினிமாவில் நடக்கிற மேஜிக்னு நான் பார்க்குறேன். இப்படி ஒரு கேரக்டர் இருக்கவே முடியாது அப்படின்னு நம்ம நினைப்போம்ல, அந்த கேரக்டரை உங்களையாவே மாற்றிடுவார். அதில் வந்து அது வந்து அவருடைய அது ப்ரில்லியண்ட்டான ஒரு இதுவாக நான் பார்க்குறேன். ஸ்க்ரீன் பிளேவா இதுவா ஒரு ஃபேண்டசி தான் அது. ஆனால் அந்த ஃபேண்டசியை உங்களை நம்ப வைக்கிறாங்கல்ல. இப்போ ராஜமௌழி சார் பண்ணுற போய் நம்ப வைக்கிறேன், நீ பழி வாங்காது, ஆனால் உங்களை நம்ப வைக்கிறாங்கல்ல, அது ஒரு மேஜிக் நடக்குதுல்ல. அது எனக்கு ஒவ்வொருத்தருந்து ஒவ்வொரு படம் அப்படி நான் இன்ஸ்பயர் ஆகிக்கிறேன். மணி சார், நான் இங்கே பாண்டேன் சார், ஒரு ஃபேமிலி ட்ராமாவும் அவரை மாதிரி எனக்கு பயங்கரமாக யாருமே எடுப்பாங்க எனக்கு தெரியல. ரொம்ப அந்த பேர் வைக்கிறதுலேருந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணுவார். அந்த கல்ச்சர் அவருக்கு தெரியும். ரஞ்சித் அண்ணன், மாரி செல்வராஜன், இவ்வளோ அரசியல் பேச முடியுமா ஒரு சினிமாவில்? இவ்வளோ வெற்றிமாறன் சார், இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பயங்கரமான ஒரு அதான் ஒவ்வொருத்தர்கிட்டருந்து நான் ஒவ்வொன்றும் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இதில் இவங்க தான் அவங்க தான் அப்படின்னா யாருமே கிடையாது. எனக்கு எல்லாருக்கிட்ட இருந்துமே எல்லாத்தையுமே எடுக்கணும். ஒரு பர்டிகுலராக இந்த ஜானருக்குள்ளார சுருங்கணும்னு நான் நினைக்கல. ஒரு பருத்திவரன் பார்த்து, ஒரு சுப்பிரமணியபுரம் பார்த்து எப்படிலாம் இன்ஸ்பயர் ஆகுமோ, விண்ணை தண்டரை பார்த்தாலும் அதே மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன். ஒரு வருத்தப்படாத சங்கம் பார்த்தாலும் அதே மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு இது வருது. எனக்கு நான் எல்லா படத்தையும் பயங்கரமாக ரசித்து பார்ப்பேன். எனக்கு இந்த மாதிரி படங்கள் தான் பிடிக்கும், அந்த மாதிரி படங்கள் தான் பிடிக்குங்கிறதுனா கிடையாது. எனக்கு எல்லா படங்களும் பிடிக்கும். எல்லா படம் மாதிரியும் நான் ஒரு படம் பண்ணணும்னு எனக்கு ஆசை. பட் நான் பேட்டர்னாக வந்து ஏன் ராஜ்குமார் ஹீரானி சொல்லுவேன் அப்படின்னா அதுதான் இது அதில் வந்து எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பியாக இருக்குல்ல. அந்த படம் பார்க்குறப்ப எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. இவ்வளோ இது அன்பிலீவபிளான கேரக்டர்ஸ் ஆச்சு, இது எப்படி இருந்தாலும் நம்மளை பிலீவ் பண்ண வைக்கிறாருங்கிறது ஒரு பெரிய மரியாதை இருக்குது எனக்கு. அதனால் எனக்கு அந்த மாதிரி பண்ணணுன்றது ரொம்ப ஆசை. ஃபேமிலி ட்ராமாவில் வந்து ஒரு யூஷுவல் ஃபார்முலா தான். அதை வந்து உங்களுடைய ஃபிலிம் லாங்குவேஜ் நீங்கள் எப்படி சொல்ல போகிறீங்க, அந்த விஷயம் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட என்னென்னா, இது ஒரு ஹாப்பியாக போகிற ஒரு ஃபேமிலி சடனாக ஏதோ ஒரு பிரச்சனையை பார்ப்பாங்க, அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன். இதுதான் வந்து யூஸ்வல் தமிழ் சினிமாலையும் சரி, இந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி ஓரியன்ட். இது ஏன் பண்ணணும்னு நினச்சிங்க? இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு? ஓகே, அந்த ஃபேமிலி சப்ஜெக்ட் பண்ணுவோம், இல்லை அதில் இருக்கிற ஒரு பெரிய கஷ்டம் என்ன? ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டை சினிமாவாக எடுக்கிறதுல இருக்கிற ஒரு கஷ்டம் என்ன? ஏன்னா நாளுக்கு நாள் இப்போ நம்ம சீரியலாக பார்க்குறோம், நிறைய படங்கள் வருது. இப்போ பாண்டியராஜ் சாரே வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் பண்ணுற எல்லாமே வந்து ஃபேமிலி சப்ஜெக்ட் தான். இதுலேருந்து ஸ்பெஷலாக ஒன்று பண்ணணும், ஸ்பெஷலாக தெரியணும், அதுக்கு என்ன பண்ணுறது? இல்லை அப்படின்னு நாங்கள் ட்ரை பண்ணுறது ஸ்பெஷலாக தெரியணும்னு தெரியல. இந்த கதை நெருக்கமாக இருக்கா இல்லையான்னு மட்டும்தான் நான் பார்த்தேன். எனக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஃபிலிம் எதுனா கிழக்குச்சி மயில். எனக்கு வந்து எங்கள் அம்மா வந்து கிழக்குச்சி மயிலேருந்து ஒரு பாட்டு ஓடுனா கூட கண்ணிலேருந்து தண்ணி வந்துடும். படம் பார்த்தாலும் எங்கள் அம்மா கண்ணிலேருந்து தண்ணி வந்துடும். அது வந்து எனக்கு சர்ப்ரைஸாக இருக்குது. இத்தனை வருஷம் ஆச்சு, அவங்களுக்கு வந்து இன்னமும் அந்த படம் பார்க்குறப்ப பாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு படம் நம்மளால் எடுக்க முடியுமா அப்படின்னு தான் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம்ல. அப்போது ஃபேமிலி கதைங்கிறப்ப எனக்கு அந்த படம் எனக்கு பயங்கரமாக ஞாபகம் வரும். ஓகே, நம்மளும் ஒரு ஃபேமிலி படம் எடுத்து பார்ப்போம், கிழக்குச்சி மயில் அளவுக்கு இல்லாட்டினாலுமே நம்மளும் ஒரு படம் முயற்சி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கிறப்ப அவர் இந்த கதையை சொன்னேன். எனக்கு என்னென்னா, சீரியலாக நிறைய பார்த்துட்டாங்க, படமாக நிறைய பார்த்து, இது தாண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம் அதெல்லாம் நான் யோசிக்கலை. இப்போ ஒரு கதை சொன்னாங்க, இந்த கதை ஏன் நமக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த கதையில் இது வரைக்கும் நம்ம கேட்காத ஒரு மேட்ரு இருக்குது, தாய்மாமன் உறவு இது வரைக்கும் யாருமே சொல்லலை. அப்போ இத்தனை வருஷமாக இவங்க இதை மிஸ் பண்ணதானே நம்ம சொல்ல போகிறோம். அப்போ அதுவே புதுசு தானே, இதுக்கப்புறம் நம்ம ஏன் ரொம்ப யோசிக்கக்கூடாது.
இந்த கதையை கரெக்டாக நியாயமாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அதுக்கான டைலாக்ஸை கரெக்டாக எழுதி அதுக்கான ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணி கரெக்டாக படத்தை எடுத்தாலே இந்த படம் சரியாக வந்துடும் அப்படின்ற நம்பிக்கை தான். எதை பார்த்தும் பயப்படலை. இந்த படம் இப்படியே சொல்லிடுவாங்களோ அப்படி சொல்லிடுவாங்க, இவங்க சொன்னால் சொல்லட்டும், ஒன்றும் இப்போ நம்மளோட முயற்சி ஆடியன்ஸ் கண்டிப்பாக இதை ஏற்றுப்பாங்க. ட்ரெய்லரே அப்படி தான் கட் பண்ணோம். எல்லாருக்கும் ஒரு டவுட் இருந்துச்சு, இமோஷ்னல் வந்து எப்படி ஒர்க் ஆகும். இப்போ வந்து பயங்கரமாக ரத்தம் காமெடி இப்படி தான் போயிட்டுருக்கு ஆடியன்ஸுக்கு. இப்போ போய் நம்ம வந்து ரொம்ப சாஃப்டாக டே பழைய படம்டா அப்படின்னு சொல்லிடுவாங்க. எஸ் சொல்லுவாங்க. அந்த பயம் இருந்துச்சு, 2K கிட்ஸுக்கு பிடிக்குமான்ற பயம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் சரி நமக்கு பிடிச்சிருக்கு, ஒன்று எடுத்து பார்ப்போம், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். நல்லா இருந்தால் பிடிக்காது, நல்லா இருந்தால் பிடிக்கும். ஸோ ட்ரெய்லரில் நம்ம படம் என்னங்கிறது சொல்லிடுவோம். கலாச்சா இப்போலேருந்தே கலாய்ப்பானுங்க, அந்த மைண்ட் செட் நம்மளும் ஆகிக்கும். படம் வந்தால் இவ்வளவும் கலாய்ப்பானுங்கடா அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடும். ட்ரெய்லரில் நம்ம படம் என்னங்கிறது தயவுசெய்து சொல்லிடுவோம். ட்ரெய்லர் ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம படம் பிடிக்கும். ட்ரெய்லர்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு விடுடான்னா கட் பண்ணும். ரெகுலராக ட்ரெய்லர் இருக்கக்கூடாது, நம்ம படம் பேட்டர்ன்லேயே கட் பண்ணு. கொஞ்சம் கலகலப்பாகவும் கொஞ்சம் சோகமாகவும் அப்படின்னா கட் பண்ணோம். அதே மாதிரியே ட்ரெய்லர் வந்து வந்தோடனே எனக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ் என்னென்னா, அது இவ்வளோ பயங்கரமாக ரிசீவ் பண்ணுவாங்கங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. எல்லாருமே சொல்கிறது அந்த 3 நிமிஷத்தில் வந்து எனக்கு கண்ணு கலங்குதுங்கிறது வந்து அப்போ எல்லாருக்குள்ளே இவ்வளோ இமோஷனல் இருக்குது. அதெல்லாம் நம்ம விட்டுட்டு வேறு படம் எடுத்துகிட்டு இருக்கோம்ல. இப்போ நம்ம சரியான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். அதான் இதுதான் அதிசயங்களோட காட் கிரேஸ். இப்போ வந்து நம்ம முயற்சி தான் பண்ண முடியும். பட் அந்த ட்ரெய்லர் ஹிட் ஆகுறதுங்கிறது வந்து நம்ம கையில் கிடையாது. எல்லாரோட உழைப்பு இறைவன் கீழே தான் இருக்கலாம். மே 16ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இது உங்களுடைய 3வது படைப்பு. எவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? அந்த கடைசி நேர ப்ரெஷர், அந்த ஒரு பயம் அதெல்லாம் இருக்குமா? கண்டிப்பாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் எக்ஸாம் மாதிரி இருக்கும். 200% இருக்குது. ஒவ்வொரு நாளும் நான் பயந்துட்டு தான் இருக்கேன். நான் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்துட்டு ஸ்டக்காகி தான் வெளியே வந்து நின்றுருந்தேன். ஐயோ என்ன இப்படி எடுக்கிறாங்க, நம்ம என்ன எடுத்து வச்சுருக்கோம் அப்படி தான் யோசிக்கிறேன். சரி, அது எல்லா கிரியேட்டர்ஸுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, எல்லா அவங்களுடைய இது வந்து நல்லா வந்துருமா வந்தால். நீங்கள் விலங்குக்கு முன்னாடி நீங்கள் இந்த கேள்வி கேட்டிங்கன்னா என் உயிரே என்கிட்ட இல்லை, டே இது தான்டா இது நான் என்னென்னா யோசிச்சேன்னா, இப்போ பரவாயில்லையே ப்ரூஸ்லி எடுத்த பையன் அந்த பையன் எடுத்தான், ஓகே தான் தம்பி, நல்லா தான் தம்பி இருக்குது, இந்த ரிசல்ட் கிடச்சா போதும், அப்படி தான் இருந்தேன் நான். அதை வச்சு பொழைச்சிக்கலாம், வேறு ஏதாவது காமிச்சு ஒரு படம் எடுத்துக்கலாம் அப்படி தான் யோசிச்சுருந்தேன். அங்கே ஒரு அதிசயம் நடந்த மாதிரி இப்போ ட்ரெய்லர் ஒரு அதிசயம் நடந்திருக்கு. படத்தில் அந்த அதிசயம் நடக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சூப்பர். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் பேசினது. நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க இன்டர்வியூ நடுவில், நான் கதை நல்லா சொல்லுவேன் அப்படின்றது. இந்த இன்டர்வியூவில் நீங்கள் சொன்ன, அதாவது சின்ன சின்ன கதைகள் இருக்குல்ல, கதைகள்னால் உண்மையாக நடந்ததை வந்து நீங்கள் என்கிட்ட ஒரு கதையாக சொன்னீங்கல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதோட ஸ்டோரி டெல்லிங்கே பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ மாமன் பார்க்குறதுக்கு மிக ஆவலுடன் காத்திருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய அந்த நேரத்துக்கு. மாமன் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக வாழ்த்துக்கள். நீங்கள் எதாவது சொல்ல ஆசைப்பட்றீங்களா? தேங்க்யூ. மாமனை போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் லைஃபுக்குள்ளார, உங்கள் குடும்பத்துக்குள்ளார, உங்கள் வீட்டுக்குள்ளார நடக்கிற கதை தான் இது. அதனால் உங்களுக்கு ரொம்ப கனெக்டடாக, ரொம்ப உங்கள் வீட்டு பையன்லேருந்து, உங்கள் பக்கத்து வீட்டு பையன்லேருந்து, உங்கள் ஃபேமிலியில் நடக்கிற எல்லா சம்பவங்களும் அந்த மாமனுக்குள்ளார இருக்கும்னு நம்புகிறேன். அதனால் இது உங்களுக்கு கண்டிப்பாக லவபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது சிறிய தவறுகள் இருந்தால் மன்னிச்சு, இன்னும் அதுக்கு அடுத்த எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், அடுத்த படத்தில் அதை சரி பண்ணி இன்னும் கொஞ்சம். போன படம் விலங்கப்போ நிறைய கெட்ட வார்த்தை இருக்குதுன்னு சொல்லி நிறைய விமர்சனம் வந்தது. அது நான் என்னவா ரியலிஸ்டிக்காக என்ன இருக்கோ, போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி பேசுவாங்களோ அதுக்கு நியாயமாக பண்ணுன்னு பார்த்தேன். ஓகே, உங்களுக்கு கெட்ட வார்த்தை தானே வேணாம், இந்த படத்தில் எதுவுமே இல்லை, க்ளீன் யூ அப்படின்னு ஒரு படம் பண்ணணும்னு நினச்சேன், அப்படி பண்ணிட்டேன் மாமன். அந்த மாதிரி இந்த படத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்கள், அடுத்த படத்தில் சரி பண்ணிக்கிறேன், அவ்வளோதான் என்னோட இது. பேருந்து புனையத்தை திறந்து வைக்க வருகை தரும் தமிழக முதலமைச்சரை வருக என அன்புடன் வரவேற்கும் பெரம்பலூர் MP அருண் நேரு. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க.